Hi friends, welcome to Chennai IAS Academy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லோரும் எங்ககிட்ட கேட்ட கேள்வி தான். சரிங்களா, கிராமர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார், எங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் சுத்தமாக வரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்களை அதில் மார்க் ஸ்கோர் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் கிராமர் தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் கிராமரில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வரும்னு ஃபுல்லாக இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ். சினோனிம்ஸ்னால் என்னென்னா, ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதோட டைரக்ட் மீனிங். சரிங்களா, அதுதான் வந்து சினோனிம்ஸ். ஆன்டோனிம்ஸ் என்னென்னா, கொடுத்துப்பட்ட வேர்டோட ஆப்போசிட் மீனிங், அதுதான் வந்து ஆன்டோனிம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சினோனிம்ஸ் பார்க்கலாம். சினோனிம்ஸ்னு லாரல்ஸ்னால் வேதம் கிடையாது, ரிவார்ட்ஸ். லாரல்ஸோட மீனிங் வந்து ரிவார்ட்ஸ். இந்த ஒரு கொஷின் மட்டும் லாஸ்ட் இயரில் வந்து 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த லாரல்ஸ் ஒரே வேர்ட் மட்டும் லாஸ்ட் இயர் வந்து 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அது ப்ரெசென்ட் இப்போ இந்த இயர்ஸும் கண்டினியூஸாக சேர்த்து 2016-17 இந்த லாரல்ஸ் மட்டும் 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அந்த கொஷின்ஸ். அதனால் வந்து இந்த லாரல்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சோங்க. லாரல்ஸோட மீனிங் வந்து ரிவார்ட்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பான் வாய்க் மீனிங்னா லாங் ட்ரிப். இது வந்து கல்பனா சாவ்லா ஸ்டோரியில் வரும். பான் வாய்க் தான் கேட்டுருவாங்க எக்ஸாம்பிள். பான் வாய்க்னா லாங் ட்ரிப். கல்பனா சாவ்லா வந்து ஸ்பேஸ் போவாங்க, அப்போ அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ பான் வாய்க்னா என்ன மீனிங்கா, லாங் ட்ரிப். நெக்ஸ்ட் கிரிம்னா என்ன மீனிங்னா, சேட், ரொம்ப சோகமாக இருக்கிறது. அப்போ கிரிம்னா அதோட சினோனிம்ஸ், அதோட மீனிங்ஸ் என்னென்னா சேட். நெக்ஸ்ட் சோஸ்னா அதோட மீனிங் என்னென்னா ரெகுலர் டாக்ஸ். சரிங்களா, இப்போது நம்ம டெய்லி ஒர்க் பண்ணினே இருக்கோம்ல, அந்த ஒர்க் பற்றி சொல்கிறது தான் வந்து சோஸ். இப்போ நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணினே இருக்கீங்க, டெய்லி நீங்கள் தூங்கி எழுந்துக்கிறீங்க, அது வந்து ஒரு ரெகுலர் டாஸ்க், அது மீனிங் தான் சோஸ். நெக்ஸ்ட் டியரி மீனிங் என்னென்னா போரிங். இப்போ நீங்கள் வந்து டியரியே ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப போரிங்காக ஒர்க் பண்ணுறீங்க மீனிங். அப்போது டியரோட மீனிங் வந்து போரிங். சரி, நெக்ஸ்ட் வந்து ஆன்டோனிம்ஸ் என்னென்னா டைரக்ட் ஆப்போசிட் மீனிங்காக வரும் உங்களுக்கு. இப்போ கோனா ஸ்டாப், போனா அப்போ நில்லுங்க அப்படி மீனிங் வரும். டார்மனன்ட்னா ஆக்டிவ். டார்மனன்ட்னா வந்து அப்படி நடந்துன்னு இருக்கிறது. சரிங்களா, அப்போ ஆப்போசிட் மீனிங் ஆக்டிவ். சரிங்களா, நெக்ஸ்ட் அக்ரிவேட்டோட மீனிங் வந்து அலிவேட். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ட்னா ஃபர்காட்டன். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹாப்பினா அதோட ஆப்போசிட் வேர்டு வந்து அன்ஹாப்பி. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்னு ஒன்றும் கிடையாது. ப்ரிஃபிக்ஸ்னால் வந்து ஒரு வேர்டு இருக்கும், அது முன்னாடி வந்து இன்னொரு வேர்டு ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணால் அது கம்ப்ளீட் மீனிங்காக வரும். ஆனால் அந்த வேர்டு நீங்கள் எடுத்தாலும் கம்ப்ளீட் மீனிங்காக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ சஃபிக்ஸ் என்னென்னா, ஒரு வேர்டு இருக்கும், அது பின்னாடி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும், அது பேர் வந்து சஃபிக்ஸ். இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா அதோட வேர்ட்ஸ் என்னென்னா இம்போர்ட், இம்பாசிபிள், இதெல்லாம் வந்து ப்ரிஃபிக்ஸ். வரும்போது இன்சர்ட், இன்சைடு, இதெல்லாம் வந்து இன்னோட ப்ரிஃபிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரீஇன்ச்சுன்னா ரிட்டர்ன், ரியூனைட், இது வந்து அதோட ப்ரிஃபிக்ஸ். நெக்ஸ்ட் அன்னா அன்ஃபினிஷ்டு, அன்ஃப்ரெண்ட்லி. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா அன்னும் தனியாக பிரிக்கலாம், ஃபினிஷ்டும் தனியாக பிரிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து பிரித்தாலும் உங்கள் மீனிங் வந்து அந்த பிரித்த வேர்டுக்கு வந்து மீனிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனால வந்து ஃபினிஷ்டுக்கு வந்து அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து மாறாது. அன்ஃபினிஷ்டுனாலும் ஒரு வேர்டு தான், ஃபினிஷ்னாலும் ஒரு வேர்டு தான். அப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனால வந்து அது ஆட் பண்ணாலும் அது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸாக ஒரு கம்ப்ளீட் வேர்டாக வந்து மீனிங் கொடுக்கும். சரிங்களா, அதுதான் ப்ரிஃபிக்ஸ் உங்களுக்கு. சஃபிக்ஸ் என்ன பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மீடியேட்டு, கிரியேட். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன ப்ரிஃபிக்ஸ் ரூல் பார்த்தோமோ அதே தான் சஃபிக்ஸ்க்கும் ரூல். நெக்ஸ்ட் வந்து மென்ட்னா கவர்மெண்ட், பேவ்மெண்ட். இப்போ நீங்கள் இதை பிரித்தா கூட பேவ்னா தனி, மென்ட்னா தனி, அப்போ ரெண்டுத்துக்கும் மீனிங் வரும் உங்களுக்கு. சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டாலரன்ஸ், ஏஎன்சினா டாலரன்ஸ், நியூசன்ஸ். நெக்ஸ்ட் ஏசிஐ வந்துச்சுன்னா டெமோக்ரஸி, அக்யூரசி. சரிங்களா, இப்போ தான் ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி ஆட் பண்ணுவோம், சஃபிக்ஸ்னால் வந்து பின்னாடி ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் அது கம்ப்ளீட் மீனிங் இருக்கணும், பிரித்தாலும் உங்கள் மீனிங் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிகல்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏ அண்ட் தி, இது 3 தான் வந்து ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து ஏ அண்ட் வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். ஏ அண்ட் வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னாடி வந்து ஏ அண்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து தி வந்து டெஃபினட் ஆர்டிகல்ஸ். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கவுண்டபிள் நவுன்ஸ், அது முன்னாடி வந்து தி யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பர்சன் ஆர் பர்டிகுலர் திங், அது நம்ம ரெஃபர் பண்ணும்போதும் நம்ம தி அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தி எங்கே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா வெல் நோன் புக்ஸ். ஒரு வெல் நோன் புக்ஸ்னால் பகவத்கீதா, அந்த மாதிரி வெல் நோன் புக்ஸ் முன்னாடி வந்து தி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூனிக் நவுன்ஸ், அது முன்னாடி வந்து நம்ம வந்து தி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மேகசைன்ஸ். இப்போ வந்து மேகசைன்ஸ்னால் இப்போ நிறைய வந்து இப்போது மந்த்லி மேகசைன்ஸ், வீக்லி மேகசைன்ஸ் வருதுல, அது முன்னாடி வந்து நம்ம தி யூஸ் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்கும்போது தி ஹிந்து நியூஸ் பேப்பர், தி டெக்கான் கிரானிக்கல். அப்போ அந்த நியூஸ் பேப்பர்ஸ் முன்னாடிலாம் வந்து தி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா தி தபலா, அந்த மாதிரி வந்து தி வீணா, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும்போது அதில் யூனிக்காக இருக்கும். அப்போ அதுக்கெலாம் வந்து நம்ம வந்து தி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேமஸ் பில்டிங்ஸ், தி தாஜ்மஹால், தி ஈஃபல் டவர், இந்த மாதிரி வந்து எல்லாமே யூனிக்காக இருக்கும். தி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா எல்லாமே யூனிக் திங்ஸ் மட்டும்தான் நம்ம தி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஃபேமஸ் பில்டிங்ஸ் வரும்போது தாஜ்மஹால், புர்ஜ் கலிஃபா, இதுக்கெல்லாம் வந்து நம்ம தி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸும் வந்து அதே மாதிரி தான், தி காவேரி, தி நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு யூனிக் திங்ஸ் எதெல்லாம் வருது அதுக்கெலாம் வந்து ஃபுல்லுமே தி யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ்ஸ்னால் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல், அந்த மாதிரி வரும்போது தி யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ்ஸ்னால் மோஸ்ட் பியூட்டிஃபுல், அப்படி வரும்போது தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் முன்னாடி தி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டினல் நம்பர்ஸ்னால் தி ஒன் ஜஸ்ட் ONE அப்படி போடும்போது அது ஆர்டினல் நம்பர்ஸ். ONE வரும்போது தி போடணும். அப்புறம் TWO 2 வரும்போது தி போடணும். தி 1 தி 2 அப்படின்னு சொல்லி போடணும். இதெல்லாம் வந்து யூசஸ் ஆஃப் தி. நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் ஏல வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஃபோர் எ வேர்ட் பிகினிங் வித் எ கான்சோனன்ட், ஒரு கான்சோனன்ட் முன்னாடி வந்து நம்ம வந்து ஏ யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா கான்சோனன்ட்னா என்ன, வவல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டோட்டலாக வந்து இங்கிலீஷில் வந்து 26 லெட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? ABCDEFGHன்னு சொல்லிட்டு டோட்டல் 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து AEIOU இந்த 5 வேர்ட் மட்டும் வவல்ஸ், மீத இருக்க 21 வேர்ட்ஸை வந்து கான்சோனன்ட்ஸ். சரிங்களா? இந்த 21 வேர்ட்ஸ் முன்னாடி மட்டும் நம்ம என்ன போடுவோம்னா ஏ போடுவோம். அதுவும் அந்த 21 வேர்ட்ஸோட சவுண்டு முன்னாடி மட்டும் வந்து நம்ம ஏ போடுவோம். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன்ஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், கான்சோனன்ட்ஸ் முன்னாடி வந்து நம்ம என்ன போடணும்னா ஏ போடணும். அந்த வவல்ஸ் AEIOU முன்னாடி மட்டும் ஆன் போடணும். சரிங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் எ வேர்ட் தட் பிகின்ஸ் வித் எ வவுல் பட் வித் எ கான்சனன்ட் சவுண்ட். வவுலாக இருந்தாலும் கான்சனன்ட் சவுண்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து ஏ தான் யூஸ் பண்ணணும். இங்கே பார்க்கும்போது யூனிவர்சிட்டி யூ ஸ்டார்ட் ஆனாலும் அது ப்ரொனன்சியேஷன் வந்து ஒய் தான் வரும். யூனிவர்சிட்டி யூ வராது, ப்ரொனன்சியேஷன் ஒய் தான் வரும் உங்களுக்கு. யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்கள் படித்து பார்க்கும்போது ஒய் சவுண்டு தான் வரும் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து ஏ யூஸ் பண்ணணும். என்னதான் வவுல் ஸ்டார்ட் ஆனாலும் கான்சனன்ட் சவுண்ட் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா ஏ தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது பிஃபோர் ஆஃப் அண்ட் when off follows a whole number அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து 2.5 kg அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து தி போடக்கூடாது, ஏ போடணும். இங்கே பாருங்கள் 2 and a half kilos பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 kilos இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ½ கிலோ அதை மென்ஷன் பண்ணும்போது ஏ போடணும், அந்த இடத்துல தி போடக்கூடாது. 2 and a half kilos நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் a countable noun when it is mentioned for the first time. ஒரு நவுன் வந்து ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணும்போது ஏன்னு போடணும். அதே நீங்கள் ரிப்பீட்டடாக மென்ஷன் ஆகும்போது தீன்னு போடணும். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், பாட் ஏ புக்னா ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் டைம் புக் வாங்குறாரு, அப்போ வந்து ஏ போடணும். இதே அவங்க கண்டினியூஸாக அந்த பர்சன் வந்து ரிப்பீட்டடாக சொல்ல வரும்போது அப்போ வந்து நீங்கள் தி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏன்னு போடணும். இதே சென்டென்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் ஃபுல்லுமே தி யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ வந்து எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கலாம். எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன வரும்னா ஹோட்டல், ஹேர், ஹவர், ஹானர், MLA, எக்ஸ்ரே, இதுக்கெலாம் வந்து ஆன் யூஸ் பண்ணோம். ஏன்னா இதில் என்ன இந்த வேர்ட்ஸில் வந்து கான்சனன்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஹெச், எக்ஸ், இதெல்லாம் வந்து கான்சனன்ஸில் வேர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆனாலும் இதுக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன் யூஸ் பண்ணணும். எதனால் ஆன் யூஸ் பண்ணணும்னா ஹோட்டல் இதில் வந்து ஹெச் சைலண்ட், அப்போது ஓ தான் அவங்க வந்து ப்ரொனன்சியேஷன் வரும். HOTL இருந்தாலும் ஹோட்டல் சொல்லும் போது ஓ சவுண்ட் ப்ரொனன்சியேஷன் வரும். இதில் வந்து ஹெச் வந்து சைலண்ட். அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன் மட்டும் யூஸ் பண்ணணும். சரிங்க? நெக்ஸ்ட் வந்து MLA, எக்ஸ்ரே வந்து இதுவும் வந்து எப்படி வரும்னா MLA மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நீங்கள் ஃபுல் ஃபார்மாக படிக்கும் போது தி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு படிப்போம். இதே வந்து இந்த மாதிரி MLA ஷார்ட் ஃபார்மாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் என்ன போடணும்னா ஆன் போடணும். இது பின்னாடி ரூல் வருது, ஆனில் வரும்போது ரூல்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது யூசஸ் ஆஃப் ஆன். இது முன்னாடி வந்தது யூசஸ் ஆஃப் ஏ அண்ட் தீன்னு பார்த்தோம். இப்போ வந்து யூசஸ் ஆஃப் ஆன் பார்க்க போகிறோம். பிஃபோர் ஏ மியூட் ஹெச் அந்த மியூட் ஆன இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன் போடணும். இந்த இடத்துல பாருங்கள், ஆன் ஆனஸ்ட் மேன், ஆன் அவர். இந்த இடத்துல ஹெச் வந்து மியூட் சவுண்ட் ஆகிடுச்சு. அது முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். ஆனஸ்ட் வரும்போது ஹெச் சைலண்ட் ஆயிரும். அப்போ ஹெச் வந்து மியூட் ஆகிடுச்சுன்னா ONEST மட்டும் வரும். அப்போ ஓ வந்து அவங்க என்ன சவுண்டு, வவுல் சவுண்டு வரும். அப்போ என்ன பண்ணி இது முன்னாடி வந்து ஆன் போடணும். சரிங்களா?
அப்போ மெயினாக வந்து ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி எச் மியூட்டட் சவுண்டும் வவுல்ஸ் முன்னாடி மட்டும் நீங்கள் ஆன் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்ததில் வந்து அந்த எக்ஸெப்ஷன் சொன்னோம்ல, அதை பார்க்கலாம். பிஃபோர் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் ஸ்போக்கன் வித் எ வவுல் சவுண்ட் சச் அஸ் இந்த எஃப், ஹெச், எல், எம், என், ஆர், எஸ், எக்ஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன் போடணும். இது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எஃப்னா எஃப்ஐஆர் முன்னாடி வந்து நீங்கள் ஆன் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஹெச்னா ஹெச்எம்டி, சரிங்களா, ஹெச்எம்டி வாட்ச் முன்னாடி வந்து நீங்கள் ஆன் போடணும். நெக்ஸ்ட் எல்னா வந்து எல்ஐசி ஏஜென்ட், அப்போ எல்ஐசி ஏஜென்ட் சொல்லும்போது நீங்கள் வந்து ஆன் போடணும். நெக்ஸ்ட் வந்து எம்னா எம்பிஏ, ஒரு எம்பி இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து ஆன் போடணும். நெக்ஸ்ட்டு எஸ்னா வந்து எஸ்எம்எஸ் அந்தமாதிரி வேர்ட்ஸுக்குலாம் வந்து நீங்கள் வந்து ஆன் போடணும். நெக்ஸ்ட் எக்ஸ்னா வந்து எக்ஸ்ரே இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன் போடணும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுனாவே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆன் போடணும். அது வந்து இது வந்து எப்படி இருக்கணும், உங்களுக்கு வந்து அக்ரோனமாக இருக்கும். உங்களுக்கு அக்ரோனமா வேர்ட்ஸ் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன் மட்டும் போடணும். நெக்ஸ்ட் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் சிங்குலர் நவுன் தட் ஸ்டார்ட்ஸ் வித் தி வவுல் சவுண்ட், சரிங்களா. சிங்குலர் நவுன் வந்து ஸ்டார்ட் வந்து வவுல் சவுண்டோட ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ஆன் போடணும். பார்த்துக்கோங்க, ஏஎன்டி இது வந்து வவுல் ஸ்டார்ட் ஆகுதா, ஏஇஐஓ அதில் ஏ ஸ்டார்ட் ஆகுது, அப்போ வந்து ஆன் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஐஸ், இஒய்எஸ், அப்போ இ வந்து வவுல், அது முன்னாடி ஆன் போடணும். அதே மாதிரி ஏஇஐஓவில் ஐ ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ அது முன்னாடிலாம் வந்து வவுல்ஸ் முன்னாடி அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஆன் போடணும். இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா கொஷின் டேக். கொஷின் டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிங்க. ஸோ வந்து அதை நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் போடலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, எ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் எ நெகட்டிவ் டேக். அதாவது ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதோட டேக் வந்து நெகட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம், எ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் எ பாசிட்டிவ் டேக். அதாவது ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஆன்சர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், சரிங்களா. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் போக முன்னாடி வந்து ஷார்ட் கட்ஸ் இருக்குது, அந்த ஷார்ட் கட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து என்னென்ன வேர்ட் போடணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ், ஒரு கொடுத்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன போடணும்னா டூ அண்ட் டஸ் இந்த ரெண்டு வேர்டு வந்து அப்போ யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட் வந்து சிங்குலர் நவுன், அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து அப்போ டூ போடணும், ஏன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ வந்து டூ ப்ளஸ் ரைட்னு போடணும். இதே வந்து ரைட்ஸ்னால் எழுதி கொண்டே இருக்கும், அப்படி பார்க்கும்போது டஸ் ப்ளஸ் ரைட்ஸ். ஏன்னா வந்து இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இந்த ஷார்ட்கட் இந்த இஎஸ்ன்னு முடி தான் ரைட்ஸ், இனிமேல் இஎஸ் முடியும் போது உங்களுக்கு வர ஆப்ஷன் வந்து டஸ் ப்ளஸ் ரைட்ஸ்னு வரும். அப்போ வந்து முன்னாடி என்ன பண்ணணும், நீங்கள் டஸ் போடணும். வெறும் ரைட் மட்டும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டூ போடணும். இதே ரைட்ஸ் இஎஸ்ன்னு முடியும் போது டஸ் ப்ளஸ் ரைட்ஸ்ன்னு போடணும், சரிங்களா. நெக்ஸ்ட் ஷி, இட், ராமா, சீதா இந்த மாதிரி வேர்ட்ஸ் முன்னாடி நீங்கள் என்ன போடணும்னா டஸ் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஐ, வி, யூ, தே இந்த வேர்டு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா டூன்னு யூஸ் பண்ணணும். இந்த வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னா டூன்னு யூஸ் பண்ணணும். மேலே ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோமா, அதோட க்ளூ தான் அது. நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸில் ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா டிட்ன்னு யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, உங்கள் மேலே ரைட்டுன்னு இருக்கும்போது டூ டசன் போட்டோம், சரிங்க. இது ரோட்டு பார்க்கும்போது பாஸ்ட் டென்ஸ் வரும்போது டிட் ப்ளஸ் ரோட், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது டூ டஸ் போடணும், பாஸ்ட் டென்ஸ் போடும்போது டிட் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்னு என்னென்னா இப்போ ஒரு ஒர்க்கு நடந்துன்னு இருக்குது, அது வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். பார்த்துக்கோங்க, ரோட்டுனா ரைட்டுனா வந்து டூ ப்ளஸ் ரைட், இப்போ நம்ம எழுதினே இருக்கும், அது வந்து ரைட்டு. பாஸ்ட் டென்ஸ்னா ஒரு செயல் வந்து பாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கும், அது வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்போ ரோட்டுனா வந்து நம்ம முன்னாடி ஆல்ரெடி எழுதிட்டுப்போம், அப்போ நம்ம யூஸ் பண்ணோம் டிட் யூஸ் பண்ணணும். இப்போ நடந்துனே இருக்கும்போது டூ ப்ளஸ் டஸ் யூஸ் பண்ணணும். டஸ் எங்கன்னா இஎஸ்ல முடியும் போது நம்ம டஸ் யூஸ் பண்ணணும், சரிங்களா. வாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே கண்டிஷன்ஸு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் டேக் நம்ம என்ன பார்த்தோம், கொஷின் பாசிட்டிவாக இருக்கும், ஆன்சர் வந்து நெகட்டிவ் டேக் நம்ம போடணும், சரிங்களா. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தி பாய் இஸ் ரன்னிங், இந்த கொஷின் வந்து பாசிட்டிவ். நீங்கள் பாசிட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கலாம், நான் ஈஸியாக வந்து பாசிட்டிவ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து நாட்டோ இந்த மாதிரி நோ வந்து கொஷினில் வராது. அப்படி இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் வந்து பாசிட்டிவ். அப்போ ஆன்சர் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து நெகட்டிவாக போடணும். அப்போ நெகட்டிவ் என்ன மீனிங்னா நாட் நீங்கள் ஆட் பண்ணணும், புரியுதா. இப்போ பாருங்கள், தி பாய் இஸ் ரன்னிங், இப்போ பாய் இஸ் ரன்னிங்னா வந்து கொஷின் வந்து பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் டேக் வரும்போது இசன்ட் இ அப்படின்னு போடணும். எப்போவுமே அந்த நாட் எதில் ஆட் பண்ணணும்னா கொஷின் கொடுத்துருக்காங்களா அதில் எது வேர்போ அதில் வந்து நீங்கள் நாட் ஆட் பண்ணணும், சரிங்களா. இப்போ இதில் வேர்ப் வந்து இஸ் வந்து இதில் வேர்ப், அப்போ அது ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும்னா இசன்ட் இ, சரிங்களா. தி பாய் வந்து இசன்ட் இ, இல்லை நவுன் வருதுல்ல, அந்த நவுன் வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரொனோனாக மாற்றிக்கணும், சரிங்களா. அப்போ வந்து தி பாய் இஸ் ரன்னிங்னா இசன்ட் இ, சரிங்களா. இப்போ வந்து நம்ம போட்டிருக்க வந்து இஸ் வந்து வேர்பு, அதில் நாட் ஆட் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அதே மாதிரி தான். இட் இஸ் ரைனிங். இட் இஸ் ரைனிங்னா வந்து இதில் வேர்டு வந்து வேர்ப் வந்து இஸ். அப்படின்னா எதில் ஆட் பண்ணோம்னா நம்ம வேர்பில் தான் வந்து நாட் ஆட் பண்ணணும். இந்த கொஷின் வந்து பாசிட்டிவ் டேக்கு, அப்போ ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருக்கணும். சரிங்களா? அப்போ இட் இஸ் ரைனிங், அப்போ வந்து இசன்ட் இட், த ஆன்சர் இசன்ட் இட், அது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் டிரைவிங் எ கார். அப்போ வந்து ஒருத்தி வந்து காரை ஓட்டுறான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் டேக். சரிங்களா? கொஷின் வந்து நாட்டோ நோ வரல, அப்போ இது வந்து பாசிட்டிவ். அப்போ ஆன்சர் வந்து வேர்பில் வந்து நாட் ஆட் பண்ணும். இப்போ வேர்ப் வந்து இஸ். சரிங்களா? இஸ்ன்ட் ஷீ. சரிங்களா? இது வந்து இதோட நெகட்டிவ் டேக், அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை பெயிண்டிங். இந்த கொஷினில் வந்து பாசிட்டிவ் டேக்கில் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஹேவ் வந்து இதில் வந்து வேர்பு, அப்போ நாட் ஆட் பண்ண ஹேவன்ட் ஹை. சரிங்களா? இதை வந்து நம்ம பார்த்தது வந்து பாசிட்டிவ் டேக். சரிங்களா? பாசிட்டிவ் டேக்கில் வந்து கொஷின் பாசிட்டிவாக இருக்கும், ஆன்சர் வந்து நெகட்டிவாக நம்ம வந்து மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் டேக். நெகட்டிவ் டேக்னா வந்து கொஷின் வந்து நெகட்டிவாக இருக்கும், அப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும். எப்போ ஞாபகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எதில் வந்து நாட் ஆட் பண்ணோன்னா கொடுக்குற கொஷின்ஸில் வந்து அதில் வேர்பு பார்த்து அந்த வேர்பில் தான் நம்ம நாட் ஆட் பண்ணணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ரைனிங். இதில் பாருங்கள் கொஷின் வந்து நாட் வந்திருக்கா, அப்போ இது வந்து நெகட்டிவ் டேக். அப்போ நம்ம ஆன்சர் என்னன்னா வேர்பில் வந்து இஸ் இட், இதில் வந்து நாட் ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த ஏன்னா வந்து கொஷினே நெகட்டிவாக இருக்குது, அப்போ வந்து நம்ம கேட்கும் ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் ஒன்று ஞாபகம், கொஷின் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது நீங்கள் கேட்டு பாருங்கள், தி பாய் இஸ் ரன்னிங், அவன் வந்து பாய் ஓடுறான். அப்போ நீங்கள் வந்து ஆன்சர் எப்படி வரும்னா இசன்ட் ஹி, அவன் ஓடினே இருக்கானா அப்படின்னு ஞாபகம். கொஷின் நீங்களே கேட்டு ஆன்சர் நீங்களே வந்து அதில் வந்து கொண்டு வர முடியுமா பாருங்கள். தி பாய் இஸ் ரன்னிங்னா அந்த பாய் ஓடுறான், அப்போ நீங்கள் அதுக்கு எப்படி கேட்பீங்க, இசன்ட் ஹி, அவனும் ஓடிக்கொண்டே இருக்கானா அப்படி தான் நீங்கள் கொஷின் கேட்பீங்க. சரிங்களா? அதான் ஜஸ்ட் கொஷின் டேக்னா நீங்கள் கொஷின் கேட்குறது தான். நீங்கள் எப்படி கொஷின் கேட்குறீங்க அதான். இட் இஸ் நாட் ரைனிங், அப்போ வந்து மழை பெய்யுதா அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் நாட் ரைனிங், மழை பெய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இப்படி கேட்கணும், மழை பெய்யுதா, அப்போ வந்து இஸ் இட். சரிங்களா? மழை பெய்யுதுன்னா இஸ் இட் மழை பெய்யுதா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ வந்து இட் இஸ் நாட் ரைனிங்னா நீ கொஸ்டின் கேட்பீங்கன்னா இஸ் இட் இப்போ மழை பெய்யுதா. அதை வேற கொஸ்டின் வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நீங்களே கொஸ்டின் கேட்டு பார்த்தா நான் வந்து கரெக்டாக ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சாலி காண்ட் டான்ஸ். சரிங்களா? சாலியால் வந்து டான்ஸ் பண்ண முடியாது, அப்போ நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்பீங்க, பண்ண முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்க. அப்போது கேன் ஷி, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்க. அப்போ பார்த்தோம் சாலி காண்ட் டான்ஸ்னா அப்போ ஆன்சர் வந்து கேன் ஷி. நெக்ஸ்ட் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷின்ஸில் வந்து இது முன்னாடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அது மட்டும் உங்களுக்காக தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். ஈ ப்ரோக் தி ஜார். அவன் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜார் வந்து ப்ரோக் பண்ணிட்டாங்க. ப்ரோக்னா உடச்சிட்டாங்க. அப்போ என்ன இது வருது உங்களுக்கு, பாஸ்ட் டென்ஸில் வருது. அப்போ பாஸ்ட் டென்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், டிட் வரணும். சரிங்களா? அப்போ டிட் நாட் ஹி. இதில் கொஷின் வந்து பாசிட்டிவ் டேக், ஹீ ப்ரோக் தி ஜார், இல்லை நாட்டோ நோ வரல. அப்போ என்ன அது கொஷின் வந்து பாசிட்டிவ், அப்போ ஆன்சர் வந்து நெகட்டிவாக வரணும். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ பாஸ்ட் டென்ஸ் என்ன டிட் யூஸ் பண்ணணும். அப்போ டிட் நாட் ஹி. நெக்ஸ்ட்டு வி ஸ்பீக் சாஃப்ட்லி. இதான் பாருங்கள் கொஷின் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் டூ டஸ் போடணும். அப்போ வந்து இங்கே எஸ் இல்லை, ஸ்பீக் மட்டும் தான் இருக்குது. ஸ்பீக்ஸ் இருந்துச்சுன்னு டஸ் போடுவீங்க. இங்கே ஸ்பீக் இருக்கிறதுனால வந்து நீங்கள் என்ன போடணும், டூ போடணும். சரிங்களா? டோன்ட். இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷனுங்க. இதை பார்த்தவங்க ஐ எம் எ ஸ்டூடெண்ட், இந்த இடத்துல வந்து ஆரண்ட் ஐ தான் வரணும். சரிங்களா? இங்கே ஐ எம் கொஷின் வந்து பாசிட்டிவில் இருக்குது. அப்போ வந்து ஆம் நாட் ஐ மட்டும் வரைய சில கண்டிஷன்ஸ் வந்து வரையவே வராது. அது வந்து ஆம் நாட் ஐ, அது ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ். ஆம் நாட் ஐ வந்து ஒரு சென்டென்ஸே கிடையாது, அப்படி கொஷினே கேட்க முடியாது. சரிங்களா? இப்போ கேட்ட வந்து கொஷின் வந்து ராங்கான கொஷின். இந்த இடத்துல வந்து ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படி இருக்கும்போது ஆரண்ட் ஐ, இதில் கண்டிஷன்ஸ். சரிங்களா? அப்போ வந்து ஆரண்ட் ஐ தான் அதுக்கு போடணும். ஐம் ஏ ஸ்டூடெண்ட்னா இது எல்லாமே எக்ஸப்ஷன்ஸ். சரிங்களா? கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆரண்ட் ஐ தான் போடணும் நீங்கள். நெக்ஸ்ட் ஐ எம் நாட் ஏ டீச்சர். இது வந்து கொஷின் வந்து நெகட்டிவ்ல இருக்குது, அப்போ ஆன்சர் பாசிட்டிவ். இப்போ வந்து ஆமைன்னு போடலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் கொஷின் வந்து நெகட்டிவ் வரும்போது மட்டும்தான் வந்து நீங்கள் ஆம் நாட் ஐ போடணும். சரிங்களா? இப்போ ஆமைனா வந்து கரெக்டாக வருது, நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆம் ஐ. சரிங்களா? அப்போ ஐ எம் நாட் ஏ டீச்சர், ஆம் ஐ, நீங்கள் டீச்சர் அப்படின்னு கேட்குறீங்க, அப்போ கரெக்டாக வரும். ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட். சரிங்களா? ஆம் நாட் ஐ அப்படின்னு வரும்போது நீங்கள் கொஷின் ஃபார்ம் ஆகாது, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆரண்ட் ஐ தான் போடணும் நீங்கள். நெக்ஸ்ட் a lion has sharp claws. என்ன lion has sharp claws இருக்கும்போது இங்கே எஸ் முடியுது. சரிங்களா? அப்போ doesn't it. சரிங்களா? a lion has sharp claws இருக்கும்போது என்ன சொன்னது, இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, இங்கே ஆஸில் முடியுது. அப்போ பார்க்கும்போது இங்கே doesn't itன்னு போடணும் நீங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே எக்ஸப்ஷன் கொஷின்ஸ் தாங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் நல்லா கவனிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஹெல்ப் மீ, வாக் ஃபாஸ்டர், இந்த மாதிரி ஒரு மாதிரிலாம் வந்து கேன் யூ மென்ஷன் பண்ண. சரிங்க? ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கேட்போம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து கொஷின் பாசிட்டிவாக இருக்கே, ஆன்சர் நெகட்டிவாக போடணும்னு சொல்லி யோசிக்க வராது. சரிங்களா?
ஹெல்ப் மீனா வந்து கேன் யூ ஹெல்ப் மீ அப்படி தான் கேட்போம். நீங்கள் ஹெல்ப் மீனா நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படி தான் நம்ம கொஸ்டின் கேட்போம். சரிங்க, அப்படி இருக்கும்போது ஹெல்ப் மீனா கேன் யூ ஹெல்ப் மீ அப்படி தான் கொஸ்டின் வரும். அப்போ வந்து கேன் யூ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து வாக் ஃபாஸ்டர், கொஞ்சம் வேகமாக நடங்கன்னா கேன் யூ வாக் ஃபாஸ்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்போம். அப்போ வந்து இந்த இடத்துலையும் வந்து கேன் யூ தான் வரும். சரிங்களா, நான் கொஸ்டின் பாசிட்டிவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்சரும் வந்து நீங்கள் பாசிட்டிவ் டேக்கில் தான் கொடுத்தாகணும். சரிங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் கேசஸ். நெக்ஸ்ட் க்ளோஸ் தி டோர், ஓப்பன் தி டோர், கதவு மூடுங்க நான் கதவு தரேங்க. இதுவும் கொஸ்டின் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. பாசிட்டிவ்ல இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் பாசிட்டிவ்ல தான் கொடுக்கணும். சரிங்களா, இதுக்கு என்ன வரும்னா வில் யூ. சரிங்களா, க்ளோஸ் தி டோர் ஆர் ஓப்பன் தி டோர், இதுக்கு நீங்கள் என்ன கொஷின் டேக் கொடுக்கணும்னா வில் யூ. சரிங்களா, எல்லாத்தையுமே வந்து கொஷின் டேக் முடிஞ்சிட்டோடனே கொஷின் மார்க் வரணும். நீங்கள் கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கம்மா போட்டு கொஷின் டேக் கொடுக்கணும். இதை கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து டேக் ஆல்வேஸ் பிகின் வித் ஏ கம்மா. நீங்கள் ஒரு கொஷின் முடிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஆன்சர் கொடுக்கும்போது அதை டேக் கொடுக்கும்போது எப்பவுமே கம்மா கழிச்சு தான் வந்து நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா, அந்த ஆன்சர் எப்படி இருக்கணும்னா ஸ்மால் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். வித் ஏ ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகி அந்த நீங்கள் அந்த ஆன்சர் கொடுத்து நீங்கள் கொஷின் மார்க் முடிக்கணும். சப்போஸ் எக்ஸாம்பிள் எடுத்துவங்க, broke the jar முடிச்சுட்டு கம்மா வரணும். கம்மா முடிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். didn't e, சரிங்களா, didn't e முடிச்சுன்னு கொஷின் மார்க். சரிங்களா, இதான் வந்து கண்டிஷன்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ கொஷினில் வந்து என் ப்ரொனவுன் எண்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெயின் சப்ஜெக்ட் நீங்கள் பண்ணும்போது வந்து நெக்ஸ்ட் வந்து டூ இட் நவ், ஸ்டாப் க்ரையிங், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னா வில் யூ. அது மேலே பார்த்த மாதிரி தான் வில் யூ சொன்ன. டூ இட் நவ், நீங்கள் இப்போ பண்ணுங்க. அப்போ வந்து வில் யூ டூ இட் நவ் அப்படி நம்ம கொஷின் கேட்போம். மேக்ஸிமம் பாருங்கள் கொஷின் டேக்னா நீங்கள் கொஷின் கேட்டு ஆன்சர் வேறு தான் கொஷின் டேக், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா, ஸ்டாப் க்ரையிங், சரிங்க, அழுவ நிப்பாட்டுங்க சொன்ன அப்போ வில் யூ ஸ்டாப் க்ரையிங் அப்படின்னு கொஷின் கேட்பான். சரிங்களா, இதுலேயும் வந்து கொஷின் பாசிட்டிவாக தான் வருது, ஆன்சரும் பாசிட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து இதில் எக்ஸப்ஷன் கொஷின்ஸ். அதனால தான் உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோ நான் வந்து வேறு என்ன நோட்ஸ் இருக்கோ அதில் பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் ஓப்பன் தி டோர், இன்னொருத்த வந்து லெட் அப்போஸ்டிஃப் எஸ் வருதான். அப்படி இந்த மாதிரி லெட்ஸ் ஓப்பன் தி டோர் வரும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், ஷல் வின்னு யூஸ் பண்ணணும். சரிங்களா, லெட்ஸ் ஓப்பன் தி டோர் இந்த மாதிரி லெட்ஸ் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து ஷல் யூஸ் பண்ணணும். சரிங்க, நல்லா வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஓப்பன் தி டோர் வரும்போது ஷல் வி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் கொஷின்ஸ். சரி, நெக்ஸ்ட் வந்து அவர் டீம் வில் வின் தி மேட்ச் வரும்போது இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து won't யூஸ் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து வாய்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா, ஆக்டிவ் வாய்ஸ் என்ன வந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். கரெக்டாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாய்ஸஸ். சரிங்களா, வாய்ஸஸில் என்ன இருக்குன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், 2 டைப் ஆஃப் வாய்ஸஸ் இருக்குது. கொஷின் ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருப்பாங்க, அப்போ நம்ம என்ன மாற்றணும், பேசிவ் வாய்ஸில் மாற்றணும். சரிங்களா, அப்போ கொஷின் வந்து பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொஷின் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து அதை க்ளூஸ் பார்க்கலாம். ஒரு ஆள் ஆக்டிவ் வாய்ஸில் வந்து கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி பேசிவ் வாய்ஸில் மாற்றுதுன்னு ஃபஸ்ட்டு க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூ வேர்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து அது வந்து நம்ம எப்படி மாற்றணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸில் ஐ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது மீன்னு மாற்றணும். சரிங்களா, மீ, ஐ பார்க்கும்போது மீயாக போகும். சரிங்களா, வி பார்க்கும்போது அஸ். நெக்ஸ்ட்டு யூ இட், இது மாதிரி ஆக்டிவ் வாய்ஸில் வந்துச்சுன்னா நீங்கள் பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போதும் அதே மாதிரி யூ இட்டு தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் தே இருந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது தெம்முன்னு மாறும். நெக்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸில் ஹீ இருக்கும் போது பேசிவ் வாய்ஸில் ஹிம்னு மாறும். நெக்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸில் ஷீ இருக்கும் போது பேசிவ் வாய்ஸில் ஹெர்ன்னு மாறும். சரிங்களா, இதில் இம்பார்ட்டன்ஸ் இது முன்னாடி கேட்டிருக்காங்க, அது மட்டும் நம்ம சாம்பிளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் ஆர் சிம்பிள் பாஸ்ட். கொஷின்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டோ சிம்பிள் பாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் பை ஆட் பண்ணணும். சரிங்களா, அந்த கொஷின்ஸ் வந்து இப்போ கொஷின் வந்து மேக்ஸிமம் வந்து கொஷின் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் மாற்றது வந்து பேசிவ் வாய்ஸில் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். கொஷின்ஸ் மேக்ஸிமம் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் மாற்றது மொத்தம் பேசிவ் வாய்ஸில் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசென்ட் ஆர் சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சிம்பிள் பாஸ்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட். ஐ ரைட் எ லெட்டர் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் டென்ஸில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரணும், நீங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸ் அது ஆக்டிவ் வாய்ஸில் பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இல்லை பாருங்கள், ஐ ரைட் எ லெட்டர், ஐ வந்து சப்ஜெக்ட், ரைட் வந்து வேர்ப், எ லெட்டர் வந்து நவுன். சரிங்களா, அப்போ என்ன பண்ணும்போது எ லெட்டர் வந்து நீங்கள் வந்து பேசிவ் வாய்ஸில் போது இந்த நவுன் வந்து இனிஷியலில் வந்துடும். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது எ லெட்டர் வந்து இனிஷியலில் வரும். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. ரைட்டுன்னு இருக்குது, ரைட் வந்து மாறும்போது பார்ட் பாசிபிளாக மாறும்போது ரிட்டனாக மாறிடும். ரைட் வந்து ரிட்டனாக மாறும். சரிங்களா, கொஷின் வந்து ரைட் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் ரிட்டனாக மாற்றணும், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றணும் நீங்கள். இது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிள் பாஸ் பார்க்கலாம். சிம்பிள் பாஸ் பார்க்கும்போது ஐ ரோட் எ லெட்டர், இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது.
அப்போ நீங்கள் இதை எப்படி மாற்றணும்னா எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ, அதே மாதிரி தான் இங்கே வந்து நவுன் இருக்கா, நவுனுக்கு முன்னாடி போட்டுக்கணும் எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. சிம்பிள் ப்ரெசென்ட் இருக்கும்போது நீங்கள் ஈஸ் வேர்ட் ஆட் பண்ணணும், சிம்பிள் பாஸ்டில் இருக்கும்போது வாஸ் ஆட் பண்ணணும். சரிங்களா, இதான் வந்து உங்களோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து ஐஎன்ஜி வரும், கொஷின்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஐஎன்ஜி வரும். ஆக்டிவ் வாய்ஸில் வந்து கொஷின் ஐஎன்ஜி வரும்போது நீங்கள் பேசிவில் எப்படி மாற்ற போகிறோன்னா நீங்கள் ரிட்டன், அதாவது நீங்கள் வந்து அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாற்றும் போது ரிட்டன் வரும். ஐ எம் ரைட்டிங் எ லெட்டர், இப்போ வந்து ஐ எம் வந்து சப்ஜெக்ட், ரைட்டிங் வேர்ப், எ லெட்டர் வந்து நவுன். சரிங்களா, அப்படி இருக்கும்போது இந்த ஏ லெட்டர் எப்போ ஆக்டிவ் வாய்ஸில் வந்து எது கடைசியாக வருதோ அது வந்து நீங்கள் பாசிவ் வாய்ஸ் வந்து இனிஷியலாக போட்டுக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஐ எம் ரைட்டிங் அ லெட்டர். ஐ எம் ரைட்டிங் லெட்டர் வந்து சிங்குலர் பார்க்கும்போது நீங்கள் ப்ளூரல் மாற்றும்போது ஐ எம் ரைட்டிங் லெட்டர் போது எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும், கண்டினியூஸ் டென்ஸ் ஐஎன்ஜி வரும்போது நீங்கள் என்ன க்ளூ வேர்ட் ஆட் பண்ணணும்னா பீயிங் ஆட் பண்ணணும். சரிங்களா, இது முன்னாடி சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்டில் நீங்கள் என்ன ஆட் பண்ணிங்கன்னா வந்து பை ஆட் பண்ணீங்க. சரிங்களா, சிம்பிள் ப்ரெசென்ட்னா வந்து கொஷின் பை இருக்காது, அப்போ மாற்றும் போது வந்து நீங்கள் பேசிவில் மாற்றும் பை ஆட் பண்ணணும். ஆனால் வந்து நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது கண்டிப்பாக நீங்கள் பை ஆட் பண்ணியே இருக்கணும், அதான் கண்டிஷன். சரிங்களா, இந்த பேசிவ் வாய்ஸில் பை இருந்தால் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டில் பை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பேசிவ் சென்டென்ஸ் தான். சரிங்களா, பை இல்லைனா அது ஆக்டிவ் சென்டென்ஸ் தான். பார்க்கலாம் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும்போது நீங்கள் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கும்போது ஐஎன்ஜி ப்ளஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், பீயிங் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். சரிங்க, ஐ எம் ரைட்டிங் அ லெட்டர், இது வந்து கொஷனில் இருக்குது. இது வந்து ஐ எம் ரைட்டிங் லெட்டர் இருக்கும்போது எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. பாருங்கள், ஐ எம் ரைட்டிங் WRI TING ஐஎன்ஜி முடியுது, அப்போ நீங்கள் ஆன்சர் என்னன்னா பீயிங் ஆட் பண்ணணும். எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. சரிங்களா, ஐ வாஸ் ரைட்டிங் லெட்டர், நான் வந்து லெட்டர் எழுதி கொண்டே இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கடைசி என்ன முடியுது, லெட்டர் முடியுது. லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன் பை மீ, இந்த ரைட்டிங் வரும்போது ரிட்டனாக மாறிடும் உங்களுக்கு. சரிங்களா, பை மீ நான் சொன்னல கண்டிஷன்ஸ் ஐ இருக்கும்போது கடைசி என்ன மாறும், மீயா மாறும். அது நம்ம ஃபஸ்ட் டைம் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். ஐ இருக்கும்போது மீயா மாறும், வி இருக்கும்போது அஸ்ஸா மாறும், தெம்ப மாறும், ஹி வந்து ஹிம்மா மாறும். இதான் வந்து அதோட கண்டிஷன்ஸ். சரிங்களா, மெயினாக பார்த்தவங்க சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது, சிம்பிள் ப்ரெசென்ட்டோ சிம்பிள் பாஸ்ட் இருக்கும்போது நம்ம கொஷின்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து பை ஆட் பண்ணணும். சரிங்களா, இதே கண்டினியூஸ் டென்ஸாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து பீயிங் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா, பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட், அதோட மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா, பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி இருக்குன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பீன் ஆட் பண்ணணும். சரிங்களா, அப்போ வந்து இது த க்ளூ வேர்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சு நீங்கள் என்ன பண்ணணும், எதை ஆட் பண்ணணும்னா பீன் ஆட் பண்ணணும். இது முன்னாடி கண்டினியூஸ் என்ன பார்த்தோம், கண்டினியூஸ் வந்து பீயிங் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் இருக்கும்போது பை ஆட் பண்ணணும். சரிங்களா, பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கும்போது அதாவது சிம்பிள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து பீன் ஆட் பண்ணணும். சரிங்களா, இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். சரிங்களா, எப்படின்னு சொன்னேன் ஆக்டிவ் வாய்ஸில் கடைசியாக இருக்குதா வந்து பேசிவ் வாய்ஸில் வந்து இனிஷியலாக வரும் உங்களுக்கு. சரிங்க, எ லெட்டர் ஹேஸ் வந்து ஹேவ் வந்து ஆஸ் அம்மா இருக்கு, எ லெட்டர் ஹேஸ் பீன் அந்த சொன்ன அந்த பீன் ஆட் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்போது பீன் ஆட் ஆகும். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர்னா எ லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மீ, இங்கே ஐ இருக்கும்போது மீயா மாறிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர், அங்கே ஹேவ் இங்கே ஹேட். சரிங்களா, ஐ ஹேட் எ ரிட்டன் எ லெட்டர் இருக்கும்போது எ லெட்டர் ஹேஸ் வந்து ஹேவ் வந்து ஆஸ் அ மாதிரி இருக்குது, இங்கே ஹேட் தான் அப்படியே மாறி இருக்குது. சரிங்களா, எ லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பை மீ. சரிங்களா, இதான் வந்து உங்கள் எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ்னு உங்களுக்கு தெரியும், கேன், குட்டு, மே, மைட்டு, மஸ்ட், ஷுட்டு, வில், வுட், ஷல், இதெல்லாம் வந்துச்சுன்னா இதான் மாடல் வேர்ப்ஸ். மொத்தம் 9 மாடல் வேர்ப்ஸ் இருக்குது. 9 மாடல் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா பீன் யூஸ் பண்ணணும். சரியா, பிஇ இந்த இது வந்து இதான் கீவேர்ட். சரிங்களா, இது வந்து நீங்கள் வந்து ஆக்டிவ் வந்து பேசிவ் மாற்றும் போது இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணணும். சரிங்களா, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஷல் ரைட் எ லெட்டர், ஐ ஷல் ரைட் எ லெட்டர், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது நான் சொன்னேன் கடைசி ஃபர்ஸ்ட் வரணும். எ லெட்டர் ஷல் பி ரிட்டன் பை மீ, இந்த அதையும் சொன்னீங்க ரைட் வந்துச்சுன்னா அங்கே ரிட்டன் ஆயிரும். சரிங்களா, ப்ரெசென்ட் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ் போது அங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாற்றிக்கணும் நம்ம. சரிங்களா, ஐ ஷல் ரைட் எ லெட்டர் வந்து எ லெட்டர் ஷல் பி ரிட்டன் பை மீ, அங்கே இருக்க வேர்ப் அப்படியே அங்கே வரும். சரிங்களா, லெட்டர் ஷல் பி ரிட்டன் பை மீ. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஐ கேன் ட்ரா எ பிக்சர், அதேமாதிரி எ பிக்சர் can be drawn by me. சரிங்களா, அது இதில் மாடல் வேர்ப்ஸ் பாருங்கள், கேனு, ஷல், இதில் வந்து மாடல் வேர்ப்ஸு. கொஷின் அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் வந்து மாடல் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், பி ஆட் பண்ணணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு சென்னை IAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.